எங்க பாண்டியம் எங்க? ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆக்சுவலி இன்றைக்கி 25th மார்னிங் தான் விஜயகாந்த் சாரோட அந்த பர்த்டேக்கு போயிட்டு வந்தோம். நாளைக்கு மார்னிங் நாங்கள் மதுரை கிளம்புறோமா. ஸோ அதனால் ஒரு பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்ண முடியாது. நான் முன்னாடியே இப்போ சர்ப்ரைஸ் பண்ணுறேன். ஆனால் இது நீங்கள் ஒரு பர்த்டே அன்றைக்கோ இல்லை 26th பார்ப்பீங்க. ஸோ திஸ் இஸ் மாமா பர்த்டே ஸ்பெஷல். ஸோ அவருக்கு தெரியவே தெரியாது. மாமா என் ஃபோனில் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு, அதனால் உங்கள் ஃபோன் கொடுங்க காட்டி கொடுத்துறாங்க. அமைதியாக வீடியோ எடுக்கிறேன்னு அவர் ஃபோனை வாங்கிட்டு வந்தேன். நான் மைக் போட்டுக்கிறேன், நான் ஏன் இப்படி பேசுகிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், அவரை போய் பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிவிட்டு சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். வாங்க. ஆமாம், இந்த வருஷம் என்னன்னா ஃபஸ்ட் இயர் இருந்தாலும் நட்சத்திரன் கூட இருக்கார். நட்சத்திரனோட இந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். இந்த சர்ப்ரைஸ்க்கு எனக்கு முழுக்க உதவுனது சென்னை சர்ப்ரைஸ் அஃபீஷியல். தேங்க்யூ நிவேதா அக்கா, லவ் யூ. லாஸ்ட் மினிட்ல நான் பிளான் பண்ணி எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். வாங்க போகலாம். எங்கே ரெடி ஆகிட்டீங்க? ஹேர் கட் பண்ணவா? சரி, வெளில போகலாம் வாங்களேன். நம்ம இப்போ வெளில போகலாம். தாங்க கண்ணை கட்டிக்கோங்க, தாங்க. இருங்க, இவனை பெட்டில் போடுற, அப்போ தான் நானே கண்ணை கட்ட முடியும். நீங்கள் கட்டினீங்கன்னா நான் நம்ப மாட்டேன். எப்படி வெளியே போக? நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன். கேப் எல்லாம் புக் பண்ணியாச்சு. ரெடியா? கேப் புக் போகலாமா? ரெடியா? சரி இருங்க, நட்சத்திரனை தூக்கிக்கிறேன். கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும், மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா நட்சத்திரன் அந்த கராட்டி தர்ற எல்லாத்தையும். சரி, கையை பிடிச்சிட்டு வரீங்களா? வாங்க போகலாம். ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு சரி வேண்டாம். அழகாக இருக்கீங்க, இப்படி இருந்தாலே ரொம்ப அழகாக இருக்கீங்க. கண்ணாடி எடுத்துக்கிட்டாரு அவர், கண்ணாடி அதை எடுத்துக்கிட்டாரு. செல்லில் தான் நீ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க. வாங்க. ஸ்லிப்பர் போட்டுட்டு அப்படியே நம்ம கேப்ல ஏறி போகலாம், ஓகேங்களா? ஏன்னா நம்ம கூட அந்த கேப்ல ஏறிட்டோட தான் மாட்டிக்கிட்டு. இல்லை பரவாயில்ல, இங்கேருந்து போனாதான் அது சர்ப்ரைஸ். ஏன்னா அப்போதான் உங்களுக்கு தெரியாது நான் எங்கே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு. இருப்பா, பயப்படாத. வாங்க, கூட்டு போகிறேன். வாங்க. உங்க நேரத்துக்கு லிஃப்ட் வேற ஒர்க் ஆகலப்பா. சரி, பிளைண்ட் ஃபோல்ட் அவுத்து படிக்கட்டுல இறங்கிப்போம். இல்ல அப்புறம் தடி மாதிரி கீழே விழுந்துருவாரு. லிஃப்ட் ஒர்க் ஆகல. இருங்க, நான் சொல்லும் போது பிளைண்ட் ஃபோல்ட் அவருங்க. என்னவா இருக்கும், எங்க கூட்டு போவேன்? வெளில போலாம் சொல்லிட்டு சீ அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன். எவ்வளோ நாளைக்கு தான் நம்ம ஆஃபீஸ் ரூம், கார் பார்க்கிங் இப்படியே நான் செலிப்ரேட் பண்றது. போர் அடிச்சு போச்சு எனக்கும். சரி வாங்க, பிளைண்ட் ஃபோல்ட் அவங்க கீழே போகலாம். இப்படியே வச்சுக்கோங்க. சுத்தமாக லிஃப்ட் ஒர்க் ஆகலப்பா. சீ இல்லை, நான் ஏன் அப்படி பண்ண போகிறேன். வாங்க போகலாம். என்ன பண்ணாலும் தெரியல. என் கையை பிடிச்சிக்கோங்க, பொறுமையாக இறங்கணும். படிக்கட்டு தெரியும்ல, இறங்கி வாங்க. ஸ்டெப்பு. நீ முன்னாடி போயிட்டியா? நான் நல்லா முன்னாடி போயிட்டேன். நான் 2 1 இன்னும் 1. இதுக்கப்புறம் ஃப்ளாட். வாங்க. அவ்வளோதான். இன்னும் 1 இருக்கு. அவ்வளோதான். நீ முன்னாடி போமா. வாங்க போகலாமா? சரி வாங்க. சரி, நம்ம அஃபிஷியல் பர்சன் கிட்ட நீ கேமராவை கொடுத்துரு. நீ தம்பியை கொஞ்சம் நேரம் வச்சுக்கோ. நம்ம அஃபிஷியல் பர்சன்கிட்ட கொடுத்துரு கேமரா. நான்லாம் வச்சிருக்கேன் அஃபிஷியல் பர்சன். நீ அவங்க கிட்ட கொடுத்துருமா கேமராவை. ஒன்றும் இல்லை, வாங்க. நீ கொஞ்ச நேரம் தம்பி எடுத்து பிடி, அவன் தூங்குறான் அப்படியே. சரி ஓகே, வரீங்களா? இப்போ ரெடியா? போகலாமா? சரி ரெடி, வாங்க. நம்ம வீட்டோட படிக்கட்டு தெரியும்ல, நீங்கள் முன்னாடி போயிருங்க. வாங்க. காலை தடவி வாங்க. உங்களுக்காக பாருங்க, வருண பகவான் மழை கொடுக்குறாரு. உங்களுக்காக. சரி அம்மா, நீ அந்த இன்னொரு அஃபிஷியல் பர்சனுக்கு ஃபோன் பண்ணு. இருங்க, எல்லா அஃபிஷியல் பர்சன் வந்தால் தான் நம்ம கிளம்ப முடியும். அங்கே இருக்க கேபை மட்டும் அப்படி இங்கே வர சொல்லு. சாக்கடை மாதிரி இருந்துச்சு, அதெல்லாம் இல்லையா? இல்லை, காஞ்சி போச்சு எல்லாம். அந்த அஃபிஷியல் பர்சன் ஃபோன் பண்ண, அதே மாதிரி இந்த கேபை நான் அப்படியே இங்கே வர சொல்லு. பார்த்தீங்களா?
சொன்னால் நானே கார் எடுத்து வருவேன். சிச்சி வேணாம் வேணாம். நீங்கள் கார் எடுத்துகிட்டு போனால் என்ன கிக்கு அது? நான் வந்து கேபை போட்டு கூப்பிட்டு போனால் தான் கிக்கு. லெஃப்டில் காக்கா கத்துது. அப்போ ராதாவணி 7வது தெரு. ஆமாம், இன்னும் நம்ம போகவே இல்லையே. ரைட்டில் இதில் தமிழ் படத்தில் இது மிஸ்ஸி சிவா சொல்கிற மாதிரி பாய் கடை பிரியாணி வள வருது ஆம்பூரை தாண்டுறமா அப்படிங்கிற மாதிரி. சரி வாங்க, கேப் அப்படியே பொறுமையாக வர வரைக்கும் நம்ம வாக்கிங் போவோம். கேப் வர வாக்கிங்கா? எந்தாப்புல வண்டி சவுண்ட்லாம் கேட்குதுப்பா. ஆமாம், வண்டி தான் வரும், பின்ன என்ன வரும்? அடிச்சு தூக்க விட்டுறாங்க. சரி சரி, அவங்களுக்கு கண்ணு இருக்குல்ல, உங்களுக்கு தான் கண்ணு தெரியாது. அம்மா நீ வாமா பாரு. நீங்கள் போங்க போங்க, ஒன்றும் பிரச்சனை, போங்க போங்க போங்க. கீழே சாக்கடை, காலை தூக்கி வச்சுவாங்க. ஏய் தெரியல, வாங்க நான் சொல்கிறேன். கீழே சாக்கடை, இப்போ தாண்டுங்க, சாக்கடையை தாண்டுங்க. எத்தனை டிஸ்டன்ஸ்? ஒரு ஸ்டெப்பு தாண்டுக்கல. அவ்வளோ, அதே தான், அப்படி தான் தாண்டணும். எவ்வளோ டிஸ்டன்ஸ் தாண்டு? என்ன உங்கள் கையை தொட்டால் இடத்தெல்லாம் அடியுது? கண்டிப்பாக. சரி, பவர் ஹவுஸ் கேள்விப்பட்டிருக்கியா? கேபுக்காரர் வராரா? மாமா இப்போ வந்து அந்த ட்ரைனேஜ் கூடி இருக்கனால ஒரு ஸ்டெப்பு தாண்டுங்க. வெரி குட். காமெடி பண்ணுற. சரி சரி, தூக்கிட்டு அந்த இடத்துல தான் வச்சு. சரி அண்ணனே, வண்டி கதை ஓப்பன் பண்ணி விடுங்க. வண்டி கதை ஓப்பன் பண்ணி விடுங்க. பின்னாடி யாராவது குசு குசுன்னு பேசுகிறாங்கப்பா. குசுனா எங்கள் அம்மா தான் பேசுகிறாங்க. அண்ணா இந்த ரைட்டில் வந்து திருப்பி நிப்பாட்டுங்கண்ணா. அப்படியே நிப்பாட்டுங்கண்ணா. சரி, மாமாவுக்கு புதுசாக BMW கார் வாங்கியிருக்காப்பா. இல்லை மாமா, நீங்கள் ஆசைப்பட்டு கேட்டீங்க. BMW மினியேச்சர் கூட என்னால் வாங்க முடியல மாமா. ஆடியாப்பா? ஆடி BMW மினியேச்சர் கூட என்னால் வாங்க முடியல. ஆடி முடிஞ்சு ஆவணி வந்துருச்சு மாமான்றியா? நீங்கள் வண்டி போய்கிட்டோம், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. காரை பொறுமையாக ஏற்றணும். ரெடியா? ஓ, இன்னும் காரு முன்னாடி இருக்கமா, கொஞ்சம் முன்னாடி போனோம். ஆமாம், இன்னும் கொஞ்சம் முன்னாடி. டிரைவர் அண்ணா, அண்ணா ஏன் இப்படி பண்ணுறீங்க? சே, அதை வந்துட்டேன் மேடம் கொஞ்சம் ஆனால் கார் டோர் மட்டும் திறந்து விடுங்களேன். இருங்க, காரு சின்னதாக இருக்குது. மாருதி 800 மாதிரி மாருதி. 3 பேர் போகிறதுக்கு எந்த கார் இருந்தாலும் போதும். ரெடியா? காரை திறக்கலாமா? கண்ணை திறக்கலாமா? சரி, காரு கதவை திறக்கணும், அப்புறம் தான் கண்ணை திறக்க முடியும். ஆஹா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். பாருங்க, அவங்களுக்காக எங்கள் ரோட்டே நான் பிளாக் பண்ணியிருக்கேன். பாவி, ரைட்டை டச்சப் பண்ணிக்கிறீங்களா? நான் நினச்சேன் சென்னை சர்ப்ரைஸாக தான் இருப்பாங்கன்னு. வேற யாரு? நம்மளுக்கு தெரிஞ்ச டீம் அவங்க ஒருத்தன் மட்டும்தான். தேங்க்யூ ஸோ மச். வந்த இடையே காடு. ஓ அண்ணே, நல்லா இருக்குண்ணே கண்ணாடி, சூப்பரா இருக்கு. அப்படியே கொஞ்சம் தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருக்கு கண்ணாடி, மாசா இருக்கு. சாரி, இப்போ நான் ட்ரிங்க் பண்ணுறது இல்லை. அண்டா கொண்டு வச்சு சரிக்கிறேன். நான் ட்ரிங்கே பண்ணுறது இல்லையா? ஹாப்பி பர்த்டே டு மீ. என்னடா அவனுக்கு ஜாலியா இருக்கு. ஆனால் வீட்டுக்கு ஆள் வந்தாலே ஜாலியாக இருக்கும். ஆமா, வீட்டுக்கு எவ்வளோ வந்தாலே ஜாலியாக இருக்கும். இந்த வருஷம் வந்து என்னோட பிக் கிஃப்ட் வந்து நட்சத்திரம் தான். நட்சத்திரம் தான் கிஃப்ட். கண்டெய்னர் சும்மா நிக்குது, என்ன கேக்குறீங்க? ஓ, 2 ஸ்டெப். நான் மம்மி ரொமான்ஸ் அடிக்கிறோம். சத்தியம் இது சத்தியம். சார், கண்ணாடி போட்டதால என்ன ஃபீலிங்கா தெரியல. அப்படியா? அவ கரெக்டா சத்தியம். அப்பா ஹாப்பி பர்த்டே சொல்லிடுங்களா? ஹாப்பி பர்த்டே. யாரோட தங்கம்? தேங்க்யூ ஹாப்பி பர்த்டே.
Thanks a lot. Thank you so much. ஹாப்பி பர்த்டே மாமா. Thank you தம்பி. என்னது புரியல? ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே. Love you. கேக் வேணுமாடி? கேக் வேணுமா? ஆமா கடைசியா. அம்மாச்சி விடுங்க, வீடியோ கால்ல இருக்காங்க. என்னம்மா பாட்டு தேங்க்யூ நான் இங்கே தான் காரணம் பார்த்தேன். சரி, இந்த சர்ப்ரைஸ் எப்படி யோசிச்சு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நேற்று நைட்டு 1 மணிக்கு தான் உங்களுக்கு சொன்னேன். அப்படியா? 1 மணிக்கு அவங்க எப்போ சொன்னாலும் ரெடி பண்ணிடுவாங்க. 1 மணிக்கா சொன்னேன். தட்ஸ் நிவேதா அக்கா. அவங்க தான் இந்த சர்ப்ரைஸ் டீமோட ஆர்கனைசர், ப்ரொப்பரேட்டர், ஓனர். இறங்கி வேலை பார்ப்பாங்க. ஆள் இல்லைன்னா ஆடவும் செய்வாங்க, எல்லாமே பண்ணுவாங்க ஆள் நாள். ஸோ இந்த ட்ரக் சர்ப்ரைஸ் பண்ணது வந்து நிறையா தடவை அவங்க சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம். ஏதோ ஒரு போன வருஷம் முந்தின வருஷம் பர்த்டேவா? போன வருஷம் முந்தின வருஷம். ஆமாம், லாஸ்ட் பேச்சுலர் பர்த்டேன்னு ஒன்று பண்ணோம். ஆமாம் ஆமாம், 2 years பிஃபோர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க. ஆமாம், டான்ஸ் சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணாங்க. தென் அதுக்கப்புறம் இப்போ அதுக்கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் அக்கேஷனாக ஒவ்வொருத்தரும் எல்லாருக்குமே பண்ணிட்டு இருந்தோம். எப்பவுமே செம்ம கிராண்டாக இருக்கும். அதனால தான் நான் இது நிவேதா அக்கா எப்போ 11 மணிக்கு போட்டிருப்பேன். அக்கா ஒரு பர்த்டேக்கு நான் இங்கே இருக்கவே மாட்டேன், நான் 26 ஊருக்கு போகிறேன், என்ன பண்ணலான்னு 12 மணிக்கு யோசிச்சு அவங்க அஸ்தன் நம்பர் இன்னொருத்தவங்க பென்சின் அக்கான்னு ஒருத்தவங்க அவங்க நம்பர் கொடுத்துட்டு இவ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி இப்போ போட்டோ அனுப்புனேன். 1 மணிக்கு தான் ஃபிக்ஸ் பண்ணி இவனை தூங்க வச்சுட்டு நான் முடிச்சேன். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி இது வந்து நாங்கள் ஒரு 12 மணி 11 மணிக்கே பண்ண வேண்டியது, கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. நாங்கள் இன்னைக்கு விஜயகாந்த் அதனால தான் நாங்கள் டிலே ஆயிடுச்சு. அண்ட் தேங்க்யூ டீம் அண்ணா, எல்லாரும் அண்ணா பெரிய பெரிய நன்றி. ரொம்ப சூப்பராக பண்ணீங்க. ஆமாம் ஆமாம், அதாவது இந்த கண்டெய்னரை தூக்கிட்டு வந்தீங்க பாருங்க, அதுவே பெரிய விஷயம். அங்க நிக்கிறோம் நாங்க. ஆமா, அங்க நிக்கிறோம் பாத்தீங்களா? ரோடே பிளாக் பண்ணிட்டாங்க. ரோடு காலையில 9:30 மணிக்கு அக்கா ஆள் அமிச்சு போய் ரோட்டை முதல்ல செக் பண்ணிட்டு வாங்க, வண்டி நிறைய வருது அப்படின்னு. வாங்கண்ணா, வீடியோ எடுத்துட்டு நீங்க இருங்க. வாங்க. காலையில 9:30 மணிக்கு வந்து நிவேதாக்கு ஆள் அமிச்சு ஒரு 2 பேர் அனுப்பிச்சு செக் பண்ணாங்க ரோட்ல எத்தனை வண்டி வருது ஏது வருது, இல்லைன்னா நம்ம புழல் சைடில் ஒரு ஏரியா ஃப்ரீயா இருக்கு, ஈசிஆர்ல ஃப்ரீயா இருக்குன்னு நேற்று உங்களுக்காக ஒரு இடத்துல சுத்திக்கிட்டே இருந்தாங்க. மிட் நைட்ல எந்த இடத்துல பண்ணாங்க? ஒரு 3 பேர் ஃப்ரீயா தான் இருக்கு. லாஸ்ட் அப்புறம் நம்ம லாஸ்ட் டைம் அப்பாக்கு பண்ணிருந்தோம்ல, அப்ப எனக்கு தோணுச்சு இந்த ரோடே லைட்டா காலியா இருக்கு அப்படின்னு சொல்லி. இதோட அடுத்த தடவை இன்னும் காலியா இருக்கும். அப்புறம் அவர் யோகி பாபன் வீடு இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரீட் வந்து எப்பவுமே காலியா. தப்பு பண்ணிட்டவங்க நடக்க வச்சே நடபாதை கூட்டு போயிருக்கணும் அடுத்த தெருவுக்கு. இது எவ்வளவு நல்லது தெரியாது. தப்பு பண்ண இப்ப இவரு ஐடியா கொடுக்குறாரு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஹாப்பி பர்த்டே. ஃபர்ஸ்ட் பர்த்டே அஸ் டாடி, ஃபர்ஸ்ட் செலிப்ரேஷன். எஸ் டாடி. ஆமா, 24 பர்த்டேக்கு முன்னாடியே ஒரு பெரிய செலிப்ரேஷன். ஸோ தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ லாட். லவ் யூ டூ. ஒரு வருஷமா அந்த ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கறத வந்து பாப்பா வந்து இல்ல, நான் தான் அதில் வந்து ரொம்ப ஆக்சுவலி இந்த வருஷம் தான் சர்ப்ரைஸாக கொடுத்துருக்கேன். இல்லைன்னா எப்படியாவது இவர் கண்டுபிடிச்சிருவாரு, இல்லை யாரா சொல்லிடுவாங்க. அதனால இந்த வாட்டி இந்த சர்ப்ரைஸ் இஸ் ஒன்லி ப்ரைவேட் ஃபார் மீ, ஹிம் அண்ட் நச்சு. எங்கள் 3 பேருக்காக மட்டும் தான் சர்ப்ரைஸ்லேயே நான் பிளான் பண்ணேன். ஸோ எஸ், பாடா சர்ப்ரைஸை முடிச்சுட்டு இப்போ வீட்டில் உட்காந்து. ஹவ் வாஸ் தி சர்ப்ரைஸ்? சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலே சர்ப்ரைஸ் ஆனீங்களா? ஆமா தம்பி, நீ சர்ப்ரைஸ் ஆனியா? அவரு எல்லாம் டான்ஸ் ஆறாங்க, அவர் என்ஜாய் பண்ணி பார்க்குறாரு. வாவ், ஓ ஹாய் அப்படின்னு என்ஜாய் பண்ணுறாரு. ஜாலியாக இருக்காரு, கை தட்டுறாரு. ஆக்சுவலி இது வந்து மாமாவோட ஃபர்ஸ்ட் டேடி பர்த்டே. லாஸ்ட் இயர் வந்து செலிப்ரேட் பண்ணும்போது இவர் வயிற்றுக்குள்ளே வந்து 3.5 மாதம் இவர் வயிற்றுக்குள்ளே இருந்தார். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8 மாதம் கையில் வச்சுட்டு இவரோட ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ண. ஹவு டு யூ ஃபீல் தட்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் சொன்னேன்ல, எனக்கு இந்த வருஷம் பிக்கஸ்ட் கிஃப்ட் வந்து நட்சத்திரம். ஆமாம், ஸோ லவ் யூ. அதுமாதிரி சர்ப்ரைஸ் சூப்பராக இருந்துச்சு. ட்ரக்லாம் வந்து அந்த ஃப்ளெக்ஸ்லாம் மாசா இருந்துச்சா? சூப்பராக இருந்துச்சு. நிஜமா நேற்று நைட்டு 1 மணிக்கு தான் நான் பிளானே பண்ணேன். நான் யோசிச்சேன் இந்த வருஷம் உங்களுக்கு என்ன கொடுக்கலான்னு தெரியல. கோல்டு கொடுத்தாச்சு, எல்லா கிஃப்ட்டும் கொடுத்துறேன். நான் இப்போ என்ன கிஃப்ட் கொடுக்கணும்னு எனக்கு யோசிக்கல. கிஃப்ட் தான் நட்சத்திரம் இருக்காரு. அதுக்கு என்ன கிஃப்ட்? அருள்நாட்ட கேட்டால் அருள்நாத்திரமா சொல்றாங்க, மென்ஸ் லைக் சிம்பிள் கிஃப்ட் மா, கிவ் ஒன் பர்ஃப்யூம் ஷர்ட் கிரீட்டிங் கார்டு, ஹில் பி ஃபிளாட் அப்படின்னாரு. ஆனால் இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்கால, போய் வாங்கணுமே, இவரை ஏமாத்திட்டு போய் வாங்கவும் முடியாது. ஸோ அதனால வந்து எப்படி பிளான் பண்ண, லாஸ்ட் வந்து
1 மணிக்கு தான் பிளான் பண்ணி மார்னிங் எக்ஸிக்யூட் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச் சென்னை சர்ப்ரைஸ். எப்பயுமே வந்து எனக்கு நான் எது கேட்டாலும் நோவே சொல்ல மாட்டாங்க, எஸ் தான். அண்டு சர்ப்ரைசஸ் எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு. ஏன்னா வந்து சூப்பராக இருக்கும். நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக உங்களுக்காக பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் தூக்கிட்டு வந்தானா வேற லெவல். ஆமாம் கண்டிப்பாக மக்களே, அதாவது அங்கங்கே அவங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற விஷயத்தை வச்சு சூப்பராக வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஆமாம், அவங்க அது ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி பெரிய ஒரு அதிர்ச்சியிலேருந்து இன்னும் மீளாத ஒரு இதில் இருக்குது. இந்த பிளைண்ட் ஃபோல்ட்லேருந்து அப்படியே போய் பார்த்ததுல. ஆமாம், 27ஆம் பிறந்தநாள். ஸோ இது வந்து முதல் செலிப்ரேஷனாக நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம். இனி அடுத்தபடியே வரிசையாக போகணும். வரிசையாக செலிப்ரேஷன். ஆமாம், மதுரைக்கு போகணும். மதுரைக்கு போய் 4 நட்சத்திரம்ன்ற வேஷ்டி சட்டை கட்டி ஆட்டம் போடுவோம். இன்னொரு போய் ஸோ எஸ், ஸோ கண்டிப்பாக மாமாவுக்கு வந்து பர்த்டே விஷ் பண்ணுங்கள், பிளஸ் பண்ணுங்கள். எப்பயுமே வந்து இன்னும் ஹாப்பியாக சிரிச்சுட்டு இன்னும் சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் என்னோட பர்சனல் ஆசை. ஸோ மார்னிங் வந்து விஜயகாந்த் சாரோட பிளஸிங்ஸோட ஸ்டார்ட் பண்ணோம். அம்மா அக்கா கிஃப்ட்டு, என் கிஃப்ட்டு, ஒரே கிஃப்ட்டுகளாக குமிது கார்த்திக் சாருக்கு. ஓ மை காட், 2 நாளைக்கு வரவுதான். இதுல வர ஊருக்கு வர போறாரு. பாக்குறவங்க எல்லாம் தம்பி இதுல என்னன்னா இவர் ஊர்ல என்ன சின்ன பிள்ளைனே கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. இவர் இவ்வளவு பெரிய வளர்ந்தாலாம் இருக்காரு. ஆனா இன்னும் வந்து அவங்க தாத்தா பாட்டிக்கு சின்ன பிள்ளை தான். போனா கையில 500 ரூபா 1000 ரூபான்னு கொடுத்துருவாங்க. ஏ சின்ன பையன் வந்தானாப்பா அப்படின்ற மாதிரி. சின்ன பையன் தானான்வாங்க, குட்டி பையன் என்ன பண்றியான்வாங்க. நான் குட்டி பையனா நட்சத்திரம் நம்ம நினைச்சு அவனா விளாண்டுட்டு இருக்கான்னு சொல்லுவோம். நான் கார்த்திகை தான் கேட்கிறேன் அப்படின்வாங்க. அந்த மாதிரி வந்து அதனால பர்த்டேனால எல்லாரும் வரவுதான். ஸோ நன்றி மகளே, கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்து. எனக்கே இந்த வீடியோ வந்து ரொம்ப சர்ப்ரைஸான வீடியோ. உங்களுக்கு சர்ப்ரைஸாக தான் இருந்திருக்கும். இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸான சொன்னா போல ஒரு சந்தோஷமா இருக்கும். ஆமாம் மக்களே, ஸோ உங்களோட வாழ்த்துக்களே அன்பையும் கமெண்ட்டில் தெரிவிங்க. தொடர்ச்சியாக எங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் அன்பை வந்து சப்ஸ்கிரைப் மூலமாக தெரிவிச்சிட்ருக்கீங்க. ஆமாம், ஸோ சப்ஸ்கிரைப் உங்கள் பாண்டியம்மா. எஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பாண்டியம்மாவுக்கு. பெல் பட்டன் தான் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் நச்சு, பாய் சொல்லிடு. பாய் 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 பாய்.